காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு மன்னிப்பிற்கான இறை வேண்டல். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இன்றைய முதலாவது தியான பகுதி எண்ணாகமம் 14 வசனங்கள் 11 முதல் 19 முடிய படிக்க கேளுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியரை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகி நீர் இந்த ஜனங்களை நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகி நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினித்தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டு இருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியால் அவர்களை வனாந்தரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறோம் என்றும் நீ சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். கிறிஸ்தவ இறை வேண்டல் துன்புறுவோருக்கு பொறுமையையும் இறை அருளையும் சொந்தமாக்குகின்றது. ஆன்மீக உள்ளுணர்வை வழங்குகின்றது. பலவினரை தாங்குகிறது. சுகவினரை குணமாக்குகிறது. பேய்களை துரத்துகின்றது. சிறை கதவுகளை திறக்கின்றது. நீதிமான்களின் கட்டுகளை அவிழ்க்கின்றது. பாவங்களை போக்குகின்றது. சோதனைகளை வெல்லுகின்றது. துன்பங்களை அளிக்கின்றது. இதய பலவினரை தேற்றுகின்றது. ஆவியை மகிழ்விக்கின்றது. அலைகளை அடக்குகின்றது. ஏழைகளை செழிப்பாக்குகின்றது. நோயுற்றோருக்கு வழி காட்டுகின்றது. விழுந்தோரை தூக்கி விடுகின்றது. விழுவோரை தாங்கி பிடிக்கின்றது என்கிறார் திருச்சபை தந்தை தெர்துலியான். யாத்திராகமம் 33 அதிகாரம் வசனம் 11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்பதை திருமறை வாக்காக நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவது உணர்ச்சி பொங்கும் ஓர் உயர்ந்த அனுபவம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டுவர், சிரிப்பர், அழுவர், கடிந்து கொள்வர், உதவி கேட்பர். இதுபோல் இறை வேண்டல் வழியாக நம்முடைய இறைவரோடு உறவு கொள்ள முடியும். இப்படி இறை வேண்டல் வழியாக இறை உறவு கொண்டோர் ஏராளம் ஏராளம். இறை உறவு என்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விதத்திலே அமையக்கூடிய ஒரு உறவு. அந்த இறை வேண்டல்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதுதான் நாம் கற்று வருகிறோம். மன்னிப்புக்கான வேண்டுதலை இது கற்றுக்கொண்டிருக்கிறோம். எண்ணாகமம் 14 வசனம் 19 நாம் கற்றுக்கொண்டது போல உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று மோசே ஆண்டவரோட பேசுகிறார். அநேக காரியங்களை மோசையோடு தேவர் முகமுகமாய் பேசினதுண்டு. இந்த ஜெபம் என்பது அல்லது இந்த விண்ணப்பம் என்பது மோசே ஆண்டவரோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏறெடுக்கின்ற ஒரு மன்னிப்புக்கான ஒரு வேண்டுதல்.
வணிக தொழில் சார்ந்த விமானங்களில் ஒலி பதிவு கருவிகளால் 2 தகவல்கள் அறியும் கருப்பு பெட்டிகள் உண்டு. ஒரு பெட்டி விமானம் பறக்கும் பொழுது அதன் செயல்பாட்டையும் கட்டுப்பாட்டு திறனையும் குறித்து எடுத்து வைக்கிறது. மற்றொரு பெட்டி விமானி அறையில் உள்ள விமானிகள் தரையில் உள்ள விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகளுடன் பேசும் உரையாடல்களை பதிவு செய்கிறது. இந்த பெட்டிகள் மிக அதிக அளவு வெப்பத்தை தாங்கக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நீருக்கடியில் அது இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அது நீரின் அடியிலிருந்து நீர் மட்டத்திற்கு ஒலி அனுப்பும் மின்னணு சாதனம் அதில் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு விமானம் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டால் இந்த பெட்டிகளை தேடி கண்டுபிடித்து அதில் குறிக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கவனமாக ஆராய்ந்து விமானம் கீழே நொறுங்கி விழுந்ததற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. மற்ற காரியங்களோடு கூட கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளையும் கண்டுபிடித்து அவ்விதமான தவறுகள் திரும்பவும் நடக்காதபடி இருக்க விமான பாதுகாப்பு நிபுணர்கள் முயற்சி செய்கிறார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை ஆராய்ந்து இறைவனிடம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே இங்கு இஸ்ரவேலரது தவறுக்காக மனதுருக்கமுடையவரிடம் மன்னிப்புக்காக மன்றாடுகிறார் மோசே. மோசேயின் வேண்டுதல் ஆண்டவரிடம் சென்று எட்டிட்டு எண்ணாகம் 14:20 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்லி மோசேக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். மன்னிப்புக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்புக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பிறர் உங்களுக்கு விரோதமாக செய்த தவறுகளுக்காக நீங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய மன்னிப்பின் வேண்டுதலை நிச்சயமாக தேவன் கேட்பார். அருமையானவர்களே, மோசே எவ்வளவு மனப்பூர்வமாய் அவருடைய மனதை திறந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவரோடு கேட்கிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். இறைவனிடமிருந்து மன்னிப்பை ஆண்டவர் மோசே மூலமாக அந்த இஸ்ரவேலர்களுக்கு வழங்கினார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். எனவே நாமும் நிகழ்காலத்தில் மகிழ்வுடன் வாழ கடந்த கால தவறுகளை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரேட் பிரிட்டனில் சாலமன் கீல்டர் மாரத்தானில் கலந்து கொண்டு ஓடிய ஓட்டத்தில் ஒருவர் 32 கிலோமீட்டர், அதாவது 20 மைல் ஓடிய பின் ஓட்டத்திலிருந்து விலகி ஓட்டத்தின் முடிவு எல்லைக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதி வரைக்கும் ஒரு பேருந்தில் ஏறி பயணித்து பின் மீண்டும் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தனக்கு 3வது பரிசு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். அதிகாரிகள் அவரிடம் கேட்ட பொழுது நான் அதிக களைப்படைந்ததால் தான் ஓடுவதை நிறுத்திவிட்டதாக கூறினான். அருமையானவர்களே, நம்மில் அநேகர் சோர்வுற்ற வீரனைப் போல சோர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்து விடுகின்றோம். வெற்றி பெற தொடர் முயற்சி இன்றியமையாததாக தேவையே. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சங்கீதம் 135:5 படிக்கிறோம். சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்த நெகேமியா சிறையிருப்பில் மீந்த எருசலேம் வாசிகளின் அந்த நிலையை விசாரித்து அறிந்தவுடன் அழுது துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி மன்றாடினான். அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் முன் அவன் 4 மாதங்களாக ஜெபித்ததாக தெரிகிறது. அருமையானவர்களே, எதிர்ப்புகள் மத்தியிலும் 52 நாட்களில் அலங்கம் எருசலேமின் கட்டி முடிக்கப்பட்டது நெகேமியாவின் மூலமாக. அருமையானவர்களே, வெற்றிக்கு அடிப்படை களைப்பற்ற ஜெபம். ஆகவே தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர் வெற்றி பெறுவோம். நெகேமியா 1வது அதிகாரம் வசனம் 11 சொல்லுகிறது, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். மோசையோடு பேசின தேவன் நெகேமியாவின் வெற்றிக்காக எல்லா வழிவகைகளையும் வகுத்து கொடுத்த அந்த அன்பு தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் என்பது உங்களுடைய விசுவாசத்தின் நல் எதிர்நோக்கு. நிச்சயமாகவே ஜெபிப்போரை அவர் அறிந்திருக்கிறார். ஜெபிப்போருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், பதிலளிக்கிறார். நீதிமான் ஜெபிக்கும் ஜெபம் நிச்சயமாகவே கர்த்தருடைய சன்னதியில் வந்து கேட்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு விசுவாசித்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மன்னிப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், வெற்றிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுடையதே. ஜெபிப்போமா? நல்ல தேவனே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி. ஒரு புதிய நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நாங்கள் எங்களுடைய ஜெபம் விழுந்தோரை தூக்கி விடுகின்றது, விழுவோரை தாங்கி பிடிக்கின்றது, எங்களுடைய ஆவியை மகிழ்விக்கிறது, பலவினரை தேற்றுகிறது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். மோசே முகமுகமாய் உம்மோடு பேசினது போல ஆண்டவரே நாங்களும் ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். அப்படியே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கும்படியாக எங்களுக்கு நீர் அருள் தாரும். அதே போல ஆண்டவரே, நாங்கள் மன்னிப்புக்காக யாரெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய மன்னிப்புக்காக நாங்களும் வேண்டுகிறோம். உம்மால் அவர்கள் மன்னிக்கப்படட்டும், ஒரு வெற்றியின் வாழ்க்கை கண்டு கொள்ளட்டும். கடந்த கால எங்களுடைய குறைகளை உணர்ந்து மன்றாடி மன்னிப்பு பெற்றிட ஒவ்வொரு நாளும் நீர் துணை தாரும். அன்பு ஆண்டவரே, சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஜெபம் செய்து வெற்றியுடன் என்னுடைய வாழ்க்கையை நடத்த உதவி செய்யும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.